ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததும் இப்போது கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஆனால் அடிக்கடி திறந்துட்டு கிளறி விட்டுடணும். ஏன்னா அடி பிடிச்சிடும் இல்லைன்னா. இப்போது இன்னும் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. நல்லா குக் ஆனதும் இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சேர்க்க போகிறோம். டொமேட்டோ ஏன் ஃபஸ்ட்டே சேர்க்கலன்னா அது தக்காளி சாதம் ஃப்ளேவர் மாதிரி வந்துடும். அதனால தான் இப்போ சேர்க்குறோம். இப்போ டொமேட்டோ குக் ஆகிறதுக்கு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ சுட சுட சாதம் ஆற வச்சுட்டு நல்லா கலரி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.